ஆயுர்வேதம் ஒரு பொக்கிஷம், நம் ஆயுள் நீட்டக்கும் அற்புதம். டாக்டர் ஸ்ரீவர்மாஸ். தங்கம் விற்று ஃபாஸ்டா பணம் பெற ஃபாஸ்ட் மணி கோல்ட் 9655799657. அதாவது பாஜகவை ஒரு பிராமண கட்சி அப்படின்னு சொன்னாங்க. அண்ணாமலை அவர்கள் வந்தப்போ அது உடஞ்சிது. ரெண்டாவது ஆரிய கட்சி அப்படின்னு இருந்தது, வடநாட்டு கட்சின்னு இருந்தது. அத்தனை முகங்களையும் உடைக்கிறதுக்கு இந்த முகம் பயன்பட்டது. அதுக்கு முன்னாடி காரில் நீங்கள் 4 காரில் கூட பார்த்துருக்க முடியாது பாஜக கொடி. இவர் வந்ததுக்கப்புறம் தெருக்கு தெரு எல்லா வண்டியிலையும் கொடி பறக்கிறத பார்க்க முடியும். தன்னை யூஸ் பண்ணிக்கல அப்படிங்கிற மாதிரியான ஒரு அதிருப்தியில் இருந்தாரா ஸ்ரீகாந்த் கணேஷ் அவர்கள்? உண்மைதான், நான் மறுக்கவே விரும்பலை. என்ன இன்னும் கொஞ்சம் பெட்டராக கட்சி யூஸ் பண்ணலாமே, ஏன் பண்ணலையேங்கிற ஒரு ஏக்கம் தவிப்பு எனக்குள்ளே இருந்தது உண்மைதான். அதுதான் இந்த கடிதத்துக்கே காரணம். நான் அவரோட 4 ஆண்டுகளுக்கு மேலே பயணிச்சனால என் மேலே ஒரு அடையாளம், அண்ணாமலை ஆதரவாளர் அப்படிங்கிற ஒரு, அதனால் ஏன்னா அவரோட ரொம்ப நெருக்கமாக நான் பயணித்தேன். அதனால் அவருடைய ஆதரவாளராக இருப்பாரோ, அவருக்கு தான் அதிக விசுவாசமாக இருப்பாரோன்னு ஒரு தயக்கம். என்னுடைய ஸ்கில் செட் இங்கே நம்ம கட்சிக்கு பயன்படுத்தப்படலைங்கிற ஒரு எண்ணம் எனக்கு இருந்தது. என்னை கட்சியில் இன்னும் நான் நிறைய செய்ய முடியும், ஆனால் எனக்கான களம் கொடுக்கப்படவில்லை. கட்சிங்கிறது ஒவ்வொரு தனி மனிதனுக்கும் அவங்களால களத்தை உருவாக்க முடியாது, ஆனால் என்னால் கலந்துக்கவே முடியாத அளவுக்கு தடைகள் இருந்தது. சரி, நம்ம பயன்படாத இடத்த விட நம்ம எங்கே பயன்படுவோமோ அங்கே பயணிச்சா என்ன அப்படிங்கிற ஒரு கேள்வி எனக்கு. எல்லாருமே அண்ணாமலை அவர்களோட வீச்சில் செயல்படணும்னு நினச்சா அது தவறான நோக்கம். வெளியில் போகும்போது நல்ல முடிவு எடுத்துட்டீங்கன்னு பாராட்டியவர்களும் இருக்கிறாங்க. அத்தனை பேரும் சொன்னது, அண்ணாமலை எங்கே இருக்காரோ நீங்கள் அவரோட தான் இருப்பீங்கன்னு நாங்கள் எதிர்பார்த்தோம். அண்ணாமலை அவர்கள் வருகைக்கு பிறகு தான் நான் என்னை உணர்ந்து கொள்ள நிறைய விஷயம் கிடச்சிது. என்னால் இவ்வளோ செய்ய முடியும் அப்படிங்கிறத எனக்கு வெளிப்படுத்தினது திரு அண்ணாமலை அவர்கள். டெலிகேஷன் ஆஃப் அத்தாரிட்டினா சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணக்கூடிய ஒரு வெற்றிகரமான தலைமையாக அவர் இருந்தார். கட்சியில் எல்லா மட்டத்திலும் நீங்கள் கேட்டிங்கன்னா எல்லாரையும் சக்க புழிஞ்சு வேலை வாங்குவார். அதாவது நீங்கள் நல்லா பார்த்தீங்கன்னா, ஒரு தந்தையாருக்கு ஒரு 4 மகன்கள் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஒருத்தர் ரொம்ப சோம்பேறியாக இருக்கார், ஒருத்தர் மற்ற வேலைகள் தன்னைப்பட்ட சுயநலமாக பார்த்துக்கிறாரு. அதில் இருக்க ஒரே ஒரு பையன் மட்டும் நல்லா படிக்கிறான், நல்லா அறிவாக இருக்கான், குடும்பத்தில் பங்கெடுக்கிறான், எல்லாம் செய்கிறாங்க. அதிகமான வேலைகள் தந்தை யாரை கூப்பிட்டு கொடுப்பாரு? சோம்பேறியாக இருக்கிறவரையா, சுயநலமாக இருக்கிறவரையா, அதிகமாக பங்கெடுக்கிறவரையா? பேசு தமிழா பேசு நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்மோடு இணைந்திருக்கும் சிறப்பு விருந்தினர் பாஜகவின் முன்னாள் மாநில செய்தி தொடர்பாளர் திரு ஸ்ரீகாந்த் கணேஷ் அவர்கள். சார் வணக்கம். சார் வணக்கம். போன முறை வந்தப்போ பாஜகவுடைய ஒரு மாநில செய்தி தொடர்பாளராக சந்தித்தோம், நிறைய விஷயங்கள் பேசிட்டோம். ஸோ இன்று முறை ராஜினாமா பண்ணியிருக்கீங்க. உங்களுடைய இந்த 13 வருட காலம் அந்த பயணத்தை சடனாக முடிச்சிருக்கீங்க. இந்த மாதிரியான ஒரு முடிவு எடுக்கிறது, டிசிஷன் எடுக்கிறது அப்படிங்கிறது ரொம்ப கஷ்டமான விஷயம். என்ன காரணங்கள்? அதாவது நான் முன்னாடி ஒரு தனியார் தொலைக்காட்சியில் பணி செய்த போது அரசியலுக்குள்ளே போகணுங்கிறப்ப எனக்கு ரொம்ப எளிமையாக இருக்க வேண்டியது அதே கட்சியில் நான் இணைஞ்சிருந்தேன்னு வச்சுக்கோங்களேன். நான் வேலை பார்த்த தொலைக்காட்சியிலேருந்து அங்கேயே போயிருந்தால் ரொம்ப எளிமையான வளர்ச்சி இருந்திருக்கும். எல்லாம் அறிமுகமானவங்களாக இருந்திருப்பாங்க. என் முகம் எல்லாருக்கும் அறிமுகமாக இருந்திருக்கும். ரெண்டாவது, எங்கள் தாத்தா கியாபே பாரம்பரியம், அந்த திராவிட பாரம்பரியம் இருந்ததுனால எனக்கு ரொம்ப எளிமையாக இருந்திருக்கும். ஆனால் நான் 2013 மோடி அவர்களால் ஈர்க்கப்பட்டு இப்படி ஒரு தலைவர் உருவாகி கொண்டிருக்கிறார்னு அவர் குஜராத் சிஎம்மாக இருக்கிறப்பவே நான் கமலாலயத்துக்குள்ளே காலடி எடுத்து வச்சேன். பொன்னார் அவர்கள் இருந்தாங்க தலைவராக. அந்த காலத்திலே நான் என்னை இணைத்து கொண்டேன். அதிலிருந்து நிறைய தூரம் பயணிச்சிருக்கோம். நிறைய நான் கட்சிக்கு கொடுத்ததை விட நான் கட்சியிலேருந்து கற்றுக்கிட்டதுக்கு நிறைய களம் இருந்தது, நிறையா இருந்தது. நோ ரிக்ரெட்ஸ். அதாவது என்னோட கடிதத்திலே அதை நான் எழுதியிருந்தேன். பலவிதமான அனுபவங்கள், பலவிதமான அரசியல் புரிதல்கள், இதெல்லாமே கட்சி எனக்கு பெரிய அரிய வாய்ப்புகள் எல்லாம் களம் கொடுத்தாங்க. அதில் ஐ வாஸ் ஒர்க்கிங். ஆனால் இப்போ நான் ராஜினாமான்ற ஒரு கடிதம் எழுதுறதுக்கு முன்னாடி நான் நிறைய யோசிக்க வேண்டியிருந்தது. ஓகே, ஏன்னா இந்த 13 வருட பயணம் அப்படிங்கிறது ஒரு சாதாரண விஷயம் கிடையாது. ஒரு கட்சியில் இவ்வளோ தூரம் பயணித்து வர்றது அப்படிங்கிறது இந்த ஒரு புள்ளியை நோக்கி நகர்த்துதில்ல. ஸோ நம்ம ராஜினாமா பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு புள்ளியை நோக்கி நகர்றோம்ல, என்ன காரணத்தினால இருக்கு? அதாவது நான் எப்படி என்னோடய பயணம் இருந்ததுன்னா, நான் வேற ஒரு வேலை செஞ்சுட்டு இந்த கட்சி பணியை செய்யலை. முழு நேர கட்சி பணியில் தான் நான் இருந்தேன். அதனால் எனக்கு ஒவ்வொரு காலகட்டத்திலையும் ஒவ்வொரு தலைவர்களும் எனக்கு நிறைய பணிகள் கொடுத்தாங்க. பாஜகவில் இருக்க தலைவர்களே ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமான பணிகள் கொடுத்தாங்க. ஆனால் முழு நேர பணிகளில் ரொம்பவே நான் என்னை ஈடுபடுத்தி கொள்ளக்கூடிய களம் இருந்தது. அதில் ரொம்ப வேகமாக
நான் கொஞ்சம் கட்சிக்கு கொடுக்கவும் வாய்ப்பு இருந்தது, கட்சியிலேருந்து கற்றுக்கவும் நிறைய வாய்ப்புகள் இருந்தது. அது ஒரு பெரிய புரிதலோடு நாங்கள் பயணிச்சுட்டு இருந்தோம். ஒரு உதாரணத்துக்கு சொல்லப்போனால், நான் வந்து பொன்னார் அவர்கள் இருந்தப்போ தேர்தல் காலம் வந்தது. அப்போ தேர்தல் பணியாற்றுவதற்கு நான் வேலூர் பொறுப்பெடுத்து நாங்கள் வேலை பார்த்தேன். ஏசிஎஸ் அவர்கள் நின்னப்போ தாமரை சின்னத்தில் 2014 எலெக்ஷனில் அங்கே ஒர்க் பண்ணேன். அதன் பிறகு இங்கே வந்த உடனே தலைமை மாற்றம் இருந்தது. தமிழிசை அவர்கள் வந்தாங்க. அப்போ தான் மொழிபெயர்ப்பு பணி நான் எடுத்தேன். முதல் 2015 வந்து அமித்ஷா அவர்களுக்கு அப்போ அவர் கட்சி தலைவராக இருந்தப்போ அவருக்கான ஒரு மொழி மாற்றம் செய்ய போனேன். அப்போ அது ஒரு சுவையான அனுபவம். இங்கே கூட ஒரு மேடையில் நான் ஒரு நல்ல ஒரு புத்திசாலித்தனமாக ஒரு மொழிபெயர்ப்பு செஞ்சதுனால அவர் ரொம்ப மகிழ்ந்த என்னை வந்து புதுச்சேரியில் நடந்தது இந்த சம்பவம். அதனால் அவர் புதுச்சேரியிலேயே நீங்கள் ஐடி சோஷியல் மீடியா பாருங்கள் அப்படின்ட்டார். ஒரு புதுச்சேரிக்காரன்னு என்ன நினச்சிட்டார் அவர். முதல் மீட்டிங் எனக்கு அமித்ஷா அவர்களோட. அப்போ வந்து அவர் ஒரு 9 மாநிலங்களை பட்டியலிட்டார். தமிழ்நாடு புதுச்சேரி தவிர மற்றெல்லாம் குறிப்பெடுத்துட்டேன். 7 மாநிலங்கள் குறிப்பெடுத்துட்டேன். அதன் பிறகு நான் தமிழில் மொழிபெயர்க்கும்போது 7 மாநிலங்களை சொன்னேன். தமிழ்நாடு புதுச்சேரியை மறந்துட்டேன் சொல்கிறதுக்கு. ஆனால் இவர் தமிழ்நாடு புதுச்சேரி சொன்னால் கைத்தட்டுவாங்கன்னு நினச்சிட்டு இருந்தார். அப்போ அவர் தேசிய தலைவர் பாஜகவில். நான் சொல்லணுன்னா ஓப்பன் மைக்லேயே கியா ஏ பாகல் கி திற போல்த, முட்டாள் மாதிரி பேசுகிறான், பைத்தியம் மாதிரி பேசுகிறான் அப்படின்னு திட்ட ஆரம்பிச்சிட்டார் ஓப்பன் மைக்லேயே. எனக்கு மட்டும்தான் ஹிந்தி தெரியுமா, புரிஞ்சுது, யாருக்கும் எத்தனை பேருக்கு புரிஞ்சுதுன்னு தெரியாது. ஆனால் தமிழிசை அவர்கள், பொன்னார் அவர்கள், மோகன் ராஜுலு இருந்தார் அப்போ இங்கே செயலாளராக, எல்லாரும் பதட்டமாக என்கிட்ட ஓடி வந்தாங்க. என்ன தப்பு பண்ணேன்னு அவங்களுக்கு தெரியல, என்ன தப்பு பண்ணோம். நான் சொன்னேன், இல்லை உட்காருங்க நானே சமாளிக்கிறேன் அப்படின்ட்டு. மாண்புமிகு தேசிய தலைவர் 9 மாநிலங்கள் பட்டியல் சொன்னார். 7 தான் சொன்னேன், தமிழ்நாடு புதுச்சேரி சொல்லலை. ஆனால் என் தவறுக்காக நான் ரொம்ப பெருமிதப்படுறேன், சந்தோஷப்படுறேன். ஏன்னா என் தவறுனால தான் ஒரு முக்கியமான விஷயம் தெரிஞ்சுது. என்னென்னா, தமிழனாகிய நான் தமிழ்நாடு புதுச்சேரியை மறந்தாலும் தலைவர் மறக்கலைங்கிற ஒரு உண்மை தெரிஞ்சுது அப்படின்னு சொன்னோன்னா பயங்கரமாக கைத்தட்டினாங்க. கைத்தட்டல் அடங்கவே இல்லை, பெரிய கைத்தட்டல். என்னோட அந்த கமெண்ட்டுனால என் தவறுக்காக நான் பெருமைப்படுறேன், அதனால தான் சந்தோஷப்படுறேன், அதனால தான் இவ்வளோ பெரிய உண்மை தெரிஞ்சுது. நான் தமிழனாக இருந்தும் தமிழ்நாடு புதுச்சேரியை மறந்துட்டேன், தலைவர் மறக்காமல் ஞாபகம் வச்சுருக்காருங்கிறது தெரிஞ்சுதுன்னொன்னே இவர் கேட்டார், இங்கே வா அப்படின்னாரு. நான் என் மைக்கை விட்டு அவர்கிட்ட போனேன். நீ தான் தப்பு பண்ணியே, எது கை தட்டுறாங்க அப்படின்னு கேட்டார். நான் சொன்னேன், இப்படி ஒரு கமெண்ட் சொன்னோன்னா ரொம்ப மகிழ்ந்து என்னை தட்டி கொடுத்துட்டு, மீட்டிங் முடிஞ்சோன்னே என்னை பாருன்னாரு. பார்த்தோன்னே, நீ புதுச்சேரியான்னாரு. புதுச்சேரியில் என்னோடய தொழில் இதெல்லாம் இருந்ததா, அதனால் ஆமாம் புதுச்சேரியும் தானே, இங்கேயே ஐடி சோஷியல் மீடியா பாருன்னாரு. அதனால் ஒரு 7 ஆண்டு காலம் நான் புதுச்சேரி பாஜகவில் பயணித்தேன். ஸோ அந்த 2015க்கு பிறகு 7 ஆண்டுகள் 2015க்கு பிறகு அண்ணாமலை அவர்கள் வரும்போது தான் நான் இங்கே சென்னைக்கு வந்தேன் மறுபடியும். ஓகே, அவருடைய செயலாளராக வந்தேன். ஓகே, நிறைய இடங்களில் நானே கூட பார்த்துருக்கேன். பிரதமர் அவர்கள் வரும்போதும் சரி, உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்கள் வரும்போதும் சரி, இந்த மொழிபெயர்ப்பாளராக நீங்களுமே நிறைய இடங்களில் கலந்துருக்கீங்க. இதெல்லாம் தாண்டி பேனலில் பாஜகவினுடைய இந்த செய்தி தொடர்பாளராக இருக்கும்பொழுது பேனலில் கலந்துக்கக்கூடிய ஒரு ஆட்களில் நீங்களும் நிறைய விஷயங்களில் கருத்து கொள்கை ரீதியாக நிறைய விஷயங்களை தெள்ள தெளிவாக எடுத்து வைக்கக்கூடிய ஆட்கள். இந்த மாதிரியான ஒரு ஆட்கள் தமிழக பாஜக விட்டு வெளியேறும்போது தமிழக பாஜகவோட தலைமை என்ன மாதிரியான ரியாக்ஷன் இருந்தது? ஏன்னா இப்படி ஒரு ஆட்களை நம்ம இழக்கிறோம் அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள்லாம் இருந்தாங்களா, உங்கள்கிட்ட வெளிப்படுத்தினாங்களா? அதாவது என்னை பொறுத்த வரைக்கும் வந்து நான் ஒரு ஃபுல் டைமராக ஒர்க் பண்ணதுனால நான் அதிகமாக கட்சிக்காக உழைக்கணுங்கிற ஒரு ஆர்வத்தோடு இருக்கும்போது என்னுடைய ஸ்கில் செட் இங்கே நம்ம கட்சிக்கு பயன்படுத்தப்படலைங்கிற ஒரு எண்ணம் எனக்கு இருந்தது. என்னை வந்து கட்சியில் இன்னும் நான் நிறைய செய்ய முடியும், ஆனால் எனக்கான களம் கொடுக்கப்படவில்லை, உங்களுக்கான அந்த ஸ்பேஸ் கிடைக்கல அப்படின்னு நினச்சேன். அவ்வளோதானே தவிர நிறைய பேர் செய்கிறாங்க. ஒரு கட்சிங்கிறது ஒவ்வொரு தனி மனிதனுக்கும் அவங்களால களத்தை உருவாக்க முடியாது. ஆனால் என்னால் கலந்துக்கவே முடியாத அளவுக்கு தடைகள் இருந்தது. என்னால் அந்த மெயின் ஸ்ட்ரீமோடு என்னால் கலக்கவே முடியல. என்னால் நிறைய செய்யணுங்கிற எண்ணம் இருந்தாலும், கனவுகள் இருந்தாலும், திட்டங்கள் இருந்தாலும் செயல்படுத்த முடியாமல் நிறைய தடைகள் இருந்ததுனால தனிப்பட்ட யாரையும் நான் குறை சொல்ல விரும்பலை. அதனால் சரி, நம்ம பயன்படாத இடத்த விட நம்ம எங்கே பயன்படுவோமோ அங்கே பயணிச்சா என்ன அப்படிங்கிற ஒரு கேள்வி எனக்கு. இந்த ஸ்பேஸ் கிடைக்கல அப்படிங்கிற அந்த விஷயம் வந்து 2021 அண்ணாமலை அவர்கள் வருகைக்கு பிறகா, இல்லை அண்ணாமலை அவர்களுடைய தலைவர் பதவி? அண்ணாமலை அவர்கள் வருகைக்கு பிறகு தான் நான் என்னை உணர்ந்து கொள்ள நிறைய விஷயம் கிடச்சிது. உதாரணத்துக்கு என்னால் இவ்வளோ செய்ய முடியும் அப்படிங்கிறத எனக்கு வெளிப்படுத்தினது திரு அண்ணாமலை அவர்கள். இன்றைக்கி அவர் கட்சியில் இல்லாமல் தனியாக இருந்தாலும் அவர் மேலே இருக்க தனிப்பட்ட அன்பும் மரியாதையும் எனக்கு என்றைக்குமே உண்டு. ஏன்னு கேட்டால் அவர் வந்து
தன்னை உணர்தல்மாங்கள்ல அந்த மாதிரி என்னை உணர்றதுக்கு அவர் மிகப்பெரிய களம் கொடுத்தார். என்னால் இவ்வளோ எழுத முடியும், என்னால் இவ்வளோ படைக்க முடியும், என்னால் இவ்வளோ உழைக்க முடியும் அப்படிங்கிறத வந்து அவர் தான் கசக்கி வேலை வாங்குவார் எல்லாருக்கும். டெலிகேஷன் ஆஃப் அத்தாரிட்டினா சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணக்கூடிய ஒரு வெற்றிகரமான தலைமையாக அவர் இருந்தார். என்னன்னு இல்லை, கட்சியில் எல்லா மட்டத்துலையும் நீங்கள் கேட்டிங்கன்னா எல்லாரையும் சக்க பிழிஞ்சு வேலை வாங்குவார். நல்ல ஒரு ஒரு என்கேஜ்மெண்ட் எல்லாருக்குமே கிடைச்சிது கட்சியில் பண்ணுறதுக்கு பண்ணணும். ஓகே, இந்த ஸ்பேஸ் கிடைக்கல அப்படிங்கிற அந்த அந்த புள்ளி வந்து அப்போது இந்த தலைவர் அவர்கள் மாநில தலைவராக அவருக்கு வந்து ரிசைன் பண்ணதுக்கு அப்புறம் தான் இந்த 2024க்கு பிறகாக. அதுக்கப்புறம் என்ன ஆகும்னு கேட்டிங்கன்னா, ஒரு உதாரணத்துக்கு நான் அவரோட 4 ஆண்டுகளுக்கு மேலே பயணிச்சனால என் மேலே ஒரு அடையாளம் அண்ணாமலை ஆதரவாளர் அப்படிங்கிற ஒரு அதனால் அடுத்து வர்றவங்க வந்து எனக்கு அதே அளவு இடம் கொடுக்கணும்னு எதிர்பார்க்கறது 2 வகையில் எதிர்பார்க்க முடியாது. என்னன்னு கேட்டால், ஒன்று என் மேலே ஒரு சுமத்தப்பட்ட ஒரு அடையாளம் இருக்கும். ஏன்னா அவரோட ரொம்ப நெருக்கமாக நான் பயணித்தேன். அதனால் அவருடைய ஆதரவாளராக இருப்பாரோ, அவருக்கு தான் அதிக விசுவாசமாக இருப்பாரோன்னு ஒரு தயக்கம் மற்றவங்க வந்தால் கூட தவறு இல்லைன்னு நான் நினைக்கிறேன். இந்த இடத்துல எனக்கு ஒரு கேள்வி என்னதுன்னா, இந்த மாதிரியான ஒரு விஷயங்கள் பாஜகவில் இப்படி இவருடைய ஆதரவாளராக இருப்பாரோ, அவருடைய ஆதரவாளராக இருப்பாரோ, இந்த மாதிரியான ஒவ்வொரு விஷயமும் சொல்லிகிட்டே வரும்பொழுது அப்புறம் காங்கிரஸுக்கும் பாஜகவுக்குமான அந்த தனித்துவத்தை இழக்குதுல பாஜக. இங்க வந்து அப்போ ஒவ்வொரு நீங்க காங்கிரஸை வந்து எப்பவுமே நம்ம பொதுவாக என்ன சொல்லுவோம்னா, கோஷ்டி பூசல் அதிகமா இருக்கக்கூடியது, கோஷ்டிகள் அதிகமா இருக்கக்கூடிய பார்ட்டி அப்படின்னு. அப்போ பாஜகவுக்குமான காங்கிரஸுக்குமான வித்தியாசம் இல்லாமல் போயிருதுல்ல. அதாவது நீங்கள் நல்லா பார்த்தீங்கன்னா, ஒரு தந்தையாருக்கு ஒரு 4 மகன்கள் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஒருத்தர் ரொம்ப சோம்பேறியாக இருக்கார். ஓகே. ஒருத்தர் மற்ற வேலைகள் தன்னப்பட்டு சுயநலமாக பார்த்துக்கிறாரு. அதில் இருக்க ஒரே ஒரு பையன் மட்டும் நல்லா படிக்கிறான், நல்லா அறிவாக இருக்கான், குடும்பத்தில் பங்கெடுக்கிறான், எல்லாம் செய்கிறான்னா அதிகமான வேலைகள் தந்தை யாரை கூப்பிட்டு கொடுப்பாரு? சோம்பேறியாக இருக்கவரையா, சுயநலமாக இருக்கிறவரையா, அதிகமாக பங்கெடுக்கிறவரையா? யார் பங்கெடுக்கிறாங்களோ அவங்கள தான் கொடுப்பாங்க. ஆப்வியஸ்லி ஒரு குடும்பத்திலே அப்படி இருக்கிறப்ப கட்சியில் அப்படி இருந்து தான் ஆகணும். யார் வந்து நிறைய பண்ணுறாங்களோ அந்த மாதிரி அண்ணாமலை எனக்கு வந்து நிறைய கொடுத்தார், வேலை கொடுத்தாரு, நான் செஞ்சேன். அப்போது எங்களுக்குள்ள ஒரு நெருக்கம் இருக்குன்னு அடுத்தவங்க நினைக்கிறதுலையும் தவறு இல்லைன்னு நினைக்கிறேன். ரெண்டாவது விஷயம் வந்து கட்சி ஒரு கிராஃப் மாதிரிங்க. அண்ணாமலை இருந்தப்போ நான் ஒரு பெரிய உயரத்தில் பயணித்தேன்னா, அடுத்து வரப்போ நான் கொஞ்ச நாள் சும்மாவும் இருக்கணும். அடுத்தது இன்னொருத்தருக்கு அந்த உயரம் கிடைக்கணும்ல. ஒரு கட்சினா எல்லா நேரத்திலும் என்னை மட்டும் உயரத்தில் வச்சுருக்கணும்னு எதிர்பார்க்குற அளவுக்கு எனக்கு ஒரு சுயநல பார்வை இருக்குன்னு நான் சொல்லலை. ஆனால் நான் காத்துட்ருந்தேன். அதாவது எனக்கு ஒரு ஸ்பேஸ் வரும். அதாவது நான் செஞ்ச காலத்தை நான் எதிர்பார்க்கல. எல்லா துறைகளிலும் தலைவருடைய ஒரு குரலாக அவருக்கு இணையாக ஒலித்த வேலையை நான் செய்யணும்னு எதிர்பார்க்கல. எல்லாம் செய்யணும்னு எதிர்பார்க்கல. ஆனால் நல்லா செய்ய முடிஞ்ச சில துறை இருக்குல்ல. ஊடக அனுபவம் எனக்கு இருக்குது. 23 ஆண்டுகள் செய்தி வாசிப்பாளராக, செய்தி ஆசிரியராக இருந்தது, கண்டென்ட் கிரியேஷன், நியூஸு, நீங்கள் சொல்கிறீங்க டிபேட் நல்லா பேசுவேங்கிறீங்க. ஸோ அந்த மாதிரியான விஷயங்கள்ல என்னால் நல்லா பண்ண முடிங்கிறப்ப அந்த களத்தில் ஏதாவது செய்யலாம் அப்படின்னு நான் ஒரு முயற்சி எடுக்கும்போது அதற்கான தடைகளுமே இருந்தது. அதற்காக செய்ய முடியாத ஒரு சூழல் இருந்தது. உண்மைதான், அதை நான் மறுக்க முடியாது. அதனால் அது என்ன நான் சொல்லணும்னா, எப்படின்னா வள்ளுவர் தன்னை யூஸ் பண்ணிக்கல அப்படிங்கிற மாதிரியான ஒரு அதிருப்தியில் இருந்தார் ஸ்ரீகாந்த் கணேஷ் அவர்கள். உண்மைதான், நான் மறுக்கவே விரும்பலை. என்ன இன்னும் கொஞ்சம் பெட்டராக கட்சி யூஸ் பண்ணலாமே, ஏன் பண்ணலையேங்கிற ஒரு ஏக்கம் தவிப்பு எனக்குள்ளே இருந்தது. உண்மைதான், அதுதான் இந்த கடிதத்துக்கே காரணம். மற்றபடி தனிப்பட்ட முறையில் யார் மேலேயும் எந்த வருத்தமும் சொல்ல முடியாது. இப்போ இருக்கிற எந்த தலைவர்களையும் நான் வந்து குறிப்பிட்டு சொல்ல விரும்பலை. எனக்கு வாய்ப்பு இல்லை, ஏன்னா அவ்வளோதானே தவிர நான் என்ன நினச்சேன்னா, நான் ஒரு 24 மணி நேரம் கட்சிக்காக ஓட நான் தயாராக இருக்கும்போது அதற்கான களம், அதற்கான ஸ்பேஸ் கட்சி கொடுக்காட்டி கூட நான் நானாக எடுத்துக்க. இப்போ உதாரணத்துக்கு நாங்கள் ஒரு அமைப்பெல்லாம் ஃபார்ம் பண்ணோம். எல்லா சேனலுக்கும் போகிறதுக்கு, தொலைக்காட்சியில் பேசக்கூடியவர்களுக்கு பயிற்சி கொடுத்தோம், அவங்களுக்கு வந்து கண்டென்ட் கொடுத்தோம், தொலைக்காட்சியில் அவங்களுக்கு வாய்ப்புகள் வாங்கி கொடுத்தோம். அந்த மாதிரியான கட்சியில் நிறையா நியூ ஃபேஸஸ் உருவாக்கணும். அதெல்லாம் நானே யாரும் எனக்கு சொல்லணும்னு நினைக்கல. கட்சி அனுமதியோடு ஐ வாஸ் டூயிங் லாட் ஆஃப் திங்ஸ். ஸோ அந்த மாதிரி செல்ஃபாக நானே நிறைய பண்ணினேன். அந்த மாதிரி டெவலப் பண்ணணும். ஊடகத்தில் வந்து நம்ம ஏதாவது பங்களிப்பு இன்னும் கொஞ்சம் அதிகமாக இருக்கணும், ஸ்ட்ராங் அண்ட் ஹை இன்டென்சிட்டியோடு இருக்கணும் அப்படிங்கிறது என்னோடய எண்ணம். நீங்கள் இந்த 13 வருட கிட்டத்தட்ட அந்த பயணத்தை வந்து வெளியில் வந்திருக்கீங்க. அந்த 13 வருட பயணத்திலேருந்து. ஸோ மாநில தலைமை, நிர்வாகத்தினுடைய அந்த செயல்பாடு, அதாவது பாஜக மாநிலத்தினுடைய நிர்வாகத்தினுடைய செயல்பாடு ஸோ சரிவர செயல்படலை, அந்த மாதிரியான ஒரு எண்ண ஓட்டங்கள் ஏதாவது இருந்ததா? ஒரு கார் ஓட்டும்போது தொண்டர்கள் மத்தியில் பெரிய அளவில் ஒரு சுணக்கங்கள் இருக்குது, தொடர்ச்சியான இந்த குற்றச்சாட்டு. ஐ டெல் யூ ஒன் திங். அதாவது எப்போவுமே வந்து ஒரு கார் ஓட்டுறத ஒரு உதாரணமாக எடுத்துட்டிங்கன்னா, என்னுடைய கார் ஓட்டுற ஸ்டைல் வேறையாக இருக்கும், நீங்கள் கார் ஓட்டுறது வேறு மாதிரி இருக்கும்.
ஒருத்தர் நான் வந்து 140 போனால் கூட கம்ஃபர்டபுளாக போவேன். ஆனால் என்னுடைய ஓட்டுநர் 110 தாண்டினாலே மெதுவாம. நான் ஓட்டுறப்ப தாண்டுவேன், நான் 120 தாண்டுவேன், 130 தாண்டுவேன். எனக்கு அந்த கான்ஃபிடென்ஸ் இருக்கும். ஸோ எல்லாருமே ஒரே ஸ்டைலில் ஓட்ட முடியும்னு நான் நம்பலை. அப்படி இருக்கும்போது எல்லாருமே அண்ணாமலை அவர்களோட வீச்சில் செயல்படணும்னு நினச்சா அது வந்து தவறான நோக்கம். ஸோ ஒருத்தருக்கு ஒரு சிக்னேச்சர் இருக்குது. அவங்க வேலை செய்கிறதுக்கான ஒரு ஒரு ஸ்டைல் ஒன்று இருக்குது. அவங்க அதை கடந்த அரசியலுக்கு இந்த மாதிரியான விஷயங்கள் சரி வரும், ஒத்து போகும்னு நினைக்கிறீங்களா? அது அந்த மாதிரியான நீங்கள் சொல்லக்கூடிய எல்லா உதாரணங்களும் அரசியலுக்கு ஒத்து போகுமா? அந்த மாதிரி இவங்க செயல்படலன்னு யாரோடையும் நான் வந்து ஒப்பு நோக்க விரும்பலை. ஏன்னு கேட்டால் ஒப்பு நோக்கவும் முடியாது. ஒருத்தருக்கு ஒரு ஒரு தனிய ஆளுமை இருக்குது, அவங்களுக்கு ஒரு திறன் இருக்குது, செயல்படும் விதம் இருக்குது. ஸோ அதை வந்து அதுக்குள்ளே அடங்கி தான் நம்ம யோசிக்கணும் நம்ம. அதனால் இவங்க அவர் மாதிரி இல்லை, அவங்க இவர் மாதிரி இல்லைங்கிற பேச்சுக்குள்ளே நான் போக விரும்பலை. எனக்கு வந்து ஸ்பேஸ் இல்லைங்கிறது, நான் என்னை வச்சு மட்டும்தான் கட்சியில் அந்த இதை பார்த்தேனே தவிர, அடுத்தவர்களை வந்து அவங்க செயல்பாடை வந்து நான் வந்து அது எப்படி இருக்குங்கிறத வந்து மதிப்பீடு செய்யவோ, அவங்களுடைய செயல்பாட்டை வந்து நான் வந்து சரி தவறு என்று வரையறுக்கவோ எனக்கு அந்த உயரம் இருக்கிறத நான் நினைக்கல. ஓகே, உங்கள் கூட பயணித்த இவ்வளோ வருடங்கள் பயணித்த நபர்கள், சக தோழர்கள், இவங்கெல்லாம் கொடுத்த ரியாக்ஷன் என்ன? நீங்கள் வெளியில் வரேன்னு சொன்னோனையும், ஏன்னா நிறைய பேருக்கு நிறைய விஷயங்கள் இல்லையா இந்த டிசிஷனை மாற்றிக்கோ அப்படிங்கிற மாதிரியான நிறைய விஷயங்கள் சொல்லியிருப்பாங்கல்ல. ஸோ அவங்கக்கிட்ட வச்ச கோரிக்கைகள் இந்த மாதிரியான விஷயங்கள் என்ன? இல்லை, 2 வகையான ஒரு ஒரு இதுவும் வந்துச்சு, கருத்துக்கு போதும் வந்துச்சு. வெளியில் போகும்போது நல்ல முடிவு எடுத்துட்டீங்கன்னு பாராட்டியவர்களும் இருக்கிறாங்க. நல்ல முடிவு எடுத்துட்டீங்க பாராட்டினாங்க. நல்ல முடிவா இது, நீங்கள் ஏன் இப்படி பண்ணீங்கன்னு கேட்டவங்களும் இருக்கிறாங்க. ஸோ இரு வகையான ஒரு ஒரு மாறுபட்ட கருத்தாக்கங்கள் தான் வந்துச்சே தவிர எல்லாமே வந்து சொல்ல முடியாது. ஆனால் அத்தனை பேரும் சொன்னது, அண்ணாமலை எங்கே இருக்காரோ நீங்கள் அவரோட தான் இருப்பீங்கன்னு நாங்கள் எதிர்பார்த்தோம், நீங்கள் மாற்றி தான் வராட்டி தான் நாங்கள் ஆச்சரியப்பட்டிருப்போங்கிற கருத்து தான் அதிகமாக இருந்தது. அண்ணாமலை அவர்கள் இந்த வீத லீடர்ஸ் அப்படிங்கிற அந்த அரசியல் இயக்கமாக அந்த இதை கொண்டு போனதுக்கு பிறகாக உங்களுடைய அந்த ராஜினாமா கடிதத்தை கொடுத்துருக்கீங்க. இதற்கும் அதுக்குமான ஏதாச்சும் தொடர்புகள் இருக்கா? ஏன்னா நீங்கள் இது வரைக்கும் அஃபிஷியலாக எதுவும் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணலை. ஸோ நான் வீத லீடர்ஸில் இணைய போகிறேன் இந்த மாதிரியான ஒரு அரசியல் இயக்கத்தில் நான் இது வரைக்கும் அனௌன்ஸ் பண்ணலை. பர்சனலி நான் அனௌன்ஸ் பண்ணலை. பண்ணாட்டி இந்த மாதிரியான நோக்கங்கள் எதுவும் இருக்கா? இல்லை பண்ணலை. பட் இருந்தாலும் நான் வந்து பொய் சொல்ல விரும்பலை. ஊடகத்தில்னு இல்லை, எந்த ஒரு இடத்துலையும் வந்து நான் மறைத்து பேசவோ அதுவோ செய்யணும்னு விரும்பலை. எனக்கு வந்து அண்ணாமலை அவர்களுடைய நெருக்கமான வட்டத்தில் செயல்பட்டதுனால அவர் மேலே ஒரு ஈர்ப்பு இருந்தது. அவர் எங்களுக்குள்ள ஒரு நல்ல புரிதலும் இருந்தது. அவர் என்ன நினைப்பாருன்னே எனக்கு தெரியும், அவர் என்ன எதிர்பார்ப்பாருன்னு தெரியும். அவர் எள்ளுங்கிறதுக்குள்ளே எண்ணெய் ஆகக்கூடிய ஒரு புரிதல் எங்களுக்குள்ளே இருந்தது. அதனால் அவர் கூட பயணிக்கிறது எனக்கு வந்து இட்ஸ் அ கேக் வாக் மாதிரி. எனக்கு அவர் எப்போ கோவப்படுவார், எதை அவர் விரும்புவார், எதை விரும்ப மாட்டாருங்கிறது எல்லா புரிதலும் இருந்ததுனால அவரோட இருந்தால் சரியாக இருக்குமோன்னு நான் நினச்சது என்னவோ உண்மைதான். அவங்க இன்றைக்கி அரசியல் இயக்கமும் ஆரம்பிக்கல. 2வது விஷயம் வந்து அவர் வந்து எப்போவுமே ரொம்ப செல்ஃப் மேட் பர்சன். அவர் வந்து தனக்குன்னு ஒரு தனி பாணி வச்சுருப்பார். அண்டு யார் சொன்னதையும் அவர் வந்து செய்ய மாட்டார். அவர் தானே உருவாக்குவார். அவருடைய சிந்தனை களம் எல்லாமே வந்து அவருடைய செல்ஃபாக தான் இருக்கும். இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணக்கூடிய பர்சன் அண்ணாமலை கிடையாது. அண்ணாமலை அவர்களை பற்றி சொல்லனால ஒரு சில கேள்வி உங்களுக்கு விருப்பம் இருந்தாலும் சொல்லலாம். ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் தன்னை ப்ரொமோட் பண்ணிக்கிறது, தன்னை முன்னிறுத்துறது, ஸோ அரசியல் களத்தில் கட்சியை விட தான் முன்னிறுத்தி தன்னை சுற்றியே எல்லாமே இயங்கணும் அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள் தான் வந்து இன்னைக்கு அண்ணாமலை அவர்கள் தொடர்ச்சியாகவே இதை பண்ணிட்டு இருந்திருக்காரு. அவருடைய விஷனே இதாக இருந்திருக்கு. தன்னை செல்ஃப் ப்ரொமோட் பண்ணிட்டு அங்கேருந்து வெளியில் போய் ஒரு இயக்கம் ஆரம்பிக்கணும், தன்னை முன்னிறுத்தி தான் செயல்படணும் எல்லாத்தையும் அப்படிங்கிற ஒரு விஷயம் அவருக்கு ஆரம்பத்துலேருந்தே இருந்திருக்கு அப்படின்னு நிறைய விமர்சனங்கள் சமூக வலைதளங்கள் வைக்கிறாங்க. எப்படி பார்க்குறீங்க இதை? நீங்கள் கூட இருந்து பயணிச்ச திமுகனா உங்களுக்கு யார் ஞாபகம் வரும்? திமுகனா யார் ஞாபகம்? கருணாநிதி அவர்கள், அண்ணாதுரை அவர்கள். அதிமுகனா செல்வி ஜெயலலிதா அவர்கள், புரட்சி தலைவர் எம்ஜிஆர். காங்கிரஸ்னா காமராஜர் ஞாபகம் வருவார். கம்யூனிஸ்ட்னா எந்த முகமும் ஞாபகம் வரல. அதாவது இன்றைக்கி திமுக அதிமுக நம்ம அதிகமாக அவங்க வாக்கு வாங்குறாங்கன்னா அவங்களுக்கு முகம் இருந்தது, அந்த கட்சிக்கு ஒரு முகம் இருந்தது. புரியுதுங்களா? காமராஜர் முகம் இருந்த வரைக்கும் காங்கிரஸ் ஜெயிச்சுது. அந்த முகம் இழந்தோன்னு வரலிங்க. கம்யூனிஸ்ட்டுக்கு பின்தங்கி இருக்கிறாங்கன்னா அவங்களுக்கு முகம் கிடையாதுங்க. எங்கள் கட்சியும் பின்னாடி தான் இருந்தது, பாஜகவும். அதுக்கு அண்ணாமலை அவர்கள் முகம் கிடைச்சோன்னு தான் அதுக்கு ஒரு வேகம் கிடைச்சிது. சீமான் இருக்காருன்னா அந்த கட்சிக்கு வேறு விளம்பரம் இருக்கா? சீமான் தான் முகம். பாட்டாளி மக்கள் கட்சினா ராம்தாஸ் ஐயா, அன்புமணி ஐயா, அவங்க முகம். யாருடைய தமிழர்கள் எப்போவுமே முகம் பார்த்து தான் செயல்படுவாங்க. நீங்கள் சாதாரண கம்பெனியெல்லாம் சொல்லலாமான்னு தெரியல.
நீங்கள் வேணால் அப்புறம் எடிட் பண்ணிக்கோங்க. விஜிபி ஆகட்டும், வசந்த் அண்ட் கோ ஆகட்டும், நீங்கள் எந்த கம்பெனி எடுத்து சரவணா ஸ்டோர்ஸ் ஆகட்டும், முகம் போடுறாங்களா இல்லையா? ஸோ முகம் ரொம்ப முக்கியங்க. அது வணிக நிறுவனமோ அரசியல் கட்சியோ தமிழர்கள் வந்து குட்வில் அதோட மேட்ச் பண்ணுவாங்க. அவர் தன்னுடைய முகத்தை முன்னிறுத்தினார் என்றால் அவர் கட்சிக்கு செய்த நன்மைன்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா அப்போ தான் ஒரு கனெக்டிவிட்டி வரும் கட்சியில். அதனால தான் முகம் இல்லாமல் நான் கம்யூனிஸ்ட் அடையாளத்தை சொல்கிறேன். முகமே காட்ட மாட்டாங்க, வெறும் சித்தாந்தங்கள் மட்டும் சொன்னால் நீ கேட்க யாரும் கிடையாது. விஜய்க்கு வேட்பாளர்கள் எத்தனை பேர் எல்லார் முகமும் மக்களுக்கு தெரியுமா? கண்டிப்பாக கிடையாது. ஓட்டு போட்டவங்களுக்கு கூட எந்த தான் தொகுதியில் யார் நிற்கிறான்னு தெரியாது. விஜய் முகம் தான் தெரிஞ்சுது, அந்த ஒரு முகம் தான் தெரியும். அப்படி ஒரு தலைவன் யார் தன் முகத்தை அடையாளப்படுத்துகிறாரோ அவர் தான் ஜெயிப்பாங்க தமிழ்நாட்டில். முகம் அறியாத கட்சிக்கு யாருமே ஓட்டு போட மாட்டாங்க. இல்லை, தன்னை முன்னிறுத்தி இந்த மாதிரியான விஷயங்கள் அது தவறு இல்லைங்கிறேன். அது ஒரு டிரான்சிஷனுங்க. எப்போ தேசிய கட்சிக்கு இந்த மாதிரியான விஷயங்கள் ஒத்து வருமா? ஒரு தேசிய கட்சிக்கு இங்கே வந்து வேற ஒருத்தரை பிராண்ட் பண்ணி வேற ஒருத்தருடைய முகமாக கொண்டு போகிறது வந்து தேசிய கட்சி. அதாவது பாஜகவை வந்து ஒரு பிராமண கட்சி அப்படின்னு சொன்னாங்க. அண்ணாமலை அவர்கள் வந்தப்போ அது உடஞ்சிது. அவர் பிராமணர் இல்லை, தமிழர். அவரும் கொங்கு மண்டலத்தில் நம்ம வீட்டு பையங்கிற மாதிரி ஒரு முகம் அவருக்கு. அது ஒன்று கொண்டு வந்தாங்க. ரெண்டாவது ஆரிய கட்சி அப்படின்னு இருந்தது, வடநாட்டு கட்சின்னு இருந்தது. அத்தனை முகங்களையும் உடைக்கிறதுக்கு இந்த முகம் பயன்பட்டது. புரியுதுங்களா? கட்சி தான் அவருக்கு வாய்ப்பு கொடுத்தது வேலை செய்ய, கட்சி தான் அவரை முன்னிறுத்தியது. அதை அவர் சரியாக செய்தார். அதை நம்ம குறையாக சொல்லக்கூடாது. அதாவது அவர் வந்து அவரை முன்னிறுத்தி தான் அரசியல் செய்ய முடியும். அந்த இடத்துல அது ரொம்ப அவசியம். இது பிராமணர்களின் கட்சி இல்லை, இது வந்து வடவர்களின் கட்சி இல்லை, இது ஆரியர்களின் கட்சி இல்லை, இது ஒரு ஏலியன் இல்லை, நம்ம கட்சி, இதுவும் நம் தமிழ்நாட்டில் இருக்கிற இயங்குகிற ஒரு கட்சிங்கிற எண்ணத்தை அவர் உருவாக்கினார். தேசிய கட்சிங்கிறத மாற்றி நமக்குள்ள ஒருத்தராக கொண்டு வந்தார். அது மக்கள் ஏற்றுக்கொண்டார்கள். நாங்கள் இன்னும் சொல்லப்போனால் மண்ணுக்குள்ளே முளைத்த விதையாகத்தாமே இருந்தோமே தவிர அந்த முளை வெளியிலேயே வரலை, மண்ணை விட்டு வெளியில் வரலை, தலை தூக்க முடியாமல் தான் இருந்தது. அப்போ தலை தூக்க வைச்சவர் அவர் தான், அதை மறுக்க முடியாது. நிறைய தலைவர்கள் உழைச்சிருக்காங்க, எல்லாரையும் இன்க்ளூசிவாக கொண்டு வந்தவர் அவர் தான். ஒரு உதாரணத்துக்கு பிரதமருக்கு லைன் அப்புன்னு நிற்பாங்க, வரவேற்புக்கு ஒரு 10 பேர் 15 பேர் நிற்பாங்க. நான் அவருடைய செயலாளராக போய் ஒரு முறை கேட்டேன். ஆனால் யாரை நான் கூப்பிட்றேன், எப்போவுமே கட்சியில் பெரிய தலைவர்கள் இருக்காங்க, துணைத் தலைவர்கள், பொதுச் செயலாளர்கள். அதில் யார் போன தடவை போனால் இந்த முறை யார் போகணும், மாறி மாறி அவங்க தான் நிற்பாங்க. பிரதமரையோ அமித்ஷா அவர்களையோ வரவேற்க வழியில் அவங்க தான் நிற்பாங்க. அதனால் அப்படி நாங்கள் நிற்கும்போது ஒரு முறை அவர்கிட்ட கேட்டப்பேன், அண்ணா எந்த ஊர்னா? திருச்சியா? எல்லாம் மண்டலில் இருக்க தலைவர்கள், வார்டு மெம்பர்ஸ், அவங்கள நிற்க வைங்க, திருச்சிக்காரங்களை நிற்க வைங்க. அப்படிங்கிறப்ப அது எப்படி கல்ட் பாலிடிக்ஸ்ன்னு சொல்ல முடியும்? யோசிக்கவே இல்லை ஒரு நிமிஷத்தில். அவங்கள நிற்க வைங்க. அதாவது அவங்களாம் தூரத்துலேருந்து பார்த்தாலே சந்தோஷப்படக்கூடியவங்கள கையில் பொன்னாடையோட பக்கத்தில் நின்று கை குலுக்குன்னு விட்டவர் அவர் தான். அந்த மாதிரி நிறைய மாற்றங்கள் அவர் ஒரு முறை இல்லைங்க இது, அந்த மாதிரி அவர் செய்தவர். அதாவது வெறும் ஒரு பெரிய காகிதத்தில் ஒரு கரும்புள்ளி வச்சு அதை பாரு என்னன்னு கேட்டால் புள்ளின்னு சொல்கிறவங்க இருக்காங்க, காகிதம்னு சொல்கிறவங்க இருக்காங்க. நம்ம பார்வையில் தான் அது வித்தியாசம். அதனால் அவர் நிறைய நன்மைகள் செஞ்சுருக்காரு. அவரை போல் நிறைய பண்ணியிருக்காரு. முருகனும் நன்மை பண்ணியிருக்காங்க, தமிழிசை அக்காவும் பண்ணியிருக்காங்க, வானதி அவர்கள் பண்ணியிருக்காங்க. யார் தான் பண்ணலை? எல்லாரும் அவங்கவுங்க கான்ட்ரிபியூஷன் கொடுத்துட்டு தான் இருப்பாங்க கட்சியில். இவரோடது கொஞ்சம் எல்லாத்தோட விஞ்சின் இருக்குதுன்னு நான் கண்டிப்பாக பார்க்குறேன். இவருடைய காலகட்டங்களில் கொஞ்சம் கட்சி ஒரு வளர்ச்சி அடைஞ்சிச்சுன்னு எடுத்துக்கலாம். கட்சி வந்து அதோட மொமெண்டமில் போச்சுங்க. ஆனால் காரியகர்த்தார்கள், தொண்டர்கள்னு சொன்னால் இன்னும் எளிமையான தமிழில் புரியும். தொண்டர்களுக்குள்ளே ஒரு பெரிய எழுச்சி வந்தது, நம்ம கட்சி மேலே ஒரு பெரிய பெருமிதம் வந்தது. அதுக்கு முன்னாடி காரில் நீங்கள் 4 காரில் கூட பார்த்துருக்க முடியாது பாஜக கொடி. இவர் வந்ததுக்கப்புறம் தெருக்கு தெரு எல்லா வண்டியிலையும் கொடி பறக்கிறத பார்க்க முடிஞ்சுது. தமிழக பாஜகவில் இருக்கக்கூடிய தலைவர்கள் ரொம்ப முன்னாள் வெளிப்படையாக சொல்லணும்னா ஆளுநராக இருந்த தமிழிசை சொல்கிறாங்க, கட்சி அவர் வந்ததுனால பலமும் அடையலை பலவீனமும் அடையலை, அவர் வெளியே போனதுனால அப்படிங்கிற மாதிரி விமர்சனங்கள்லாம் நான் ஏற்றுக்க மாட்டேங்க. நான் கட்சியிலேருந்து ரிசைன் பண்ணிட்டேங்கிறதுனால இதை பேசலை. நான் ரிசைன் பண்ணுறதுக்கு முன்னாடியே ஒரு நேஷ்னல் டெலிவிஷனில் பேசினப்போ நான் சொன்னேன், அப்படி சொல்கிறாங்கன்னா வந்ததுனால வளர்ச்சி அடையலை, போனதுனால தளர்ச்சி அடையலை அப்படின்னா, வளர்ச்சியும் இல்லை தளர்ச்சியும் இல்லைங்கிறது கட்சியில் சொல்லித்தான் ஆகணும். அதுக்காக சொல்கிற வார்த்தைகள் தானே இது. எந்த தலைவராக இருந்தாலும் அவர் போனதுனால ஒன்றும் இழப்பு இல்லை அப்படின்னு சொல்கிறது தானே தவிர, எல்லாருக்குமே இருக்கும். ஒரு குடும்பத்தில் ஒரு உறுப்பினர் இத்தனை நாள் வீட்டில் நம்மளோட ஒன்று கலந்து இருந்தவங்க இல்லைன்னா முதல்ல மனத்தாங்களே இருக்கும். அதுக்கப்புறம் அதோட கேப் இருந்துட்டு தான், அந்த வேக்யூம் கண்டிப்பாக இருக்கும். இல்லைங்கிறது அந்த பொறுப்பில் இருக்கும். நானே இப்போ இருக்க தலைவராக இருந்தேன்னா அதுதான் சொல்லுவேன், அவர் போனதுனால ஒன்றும் இல்லைங்க நாங்கள் பார்த்துக்குறோம் அப்படின்னு தான் சொல்லுவாங்க.
அது ஒரு ஃபார்மாலிட்டியான வார்த்தையாக தான் அண்ணாமலை அவர்கள் அவர் வந்து கொஞ்சம் தீவிரமாக செயல்படக்கூடிய தலைவர், ரொம்ப வேகமாக செயல்படக்கூடிய தலைவர். அதனால் அவரோட மொமெண்டம் வந்து வேறங்க. அவருடைய செல்லும் வேகம் வேறு. அவருக்கு டக்கு டக்கு டக்குன்னு எல்லாம் நடக்கணும். ஒரு கடிதம் எழுதுனா கூட அந்த கடிதத்தை வாங்கி வந்து நான் அறையில் உட்காந்து லேப்டாப் எடுத்து வைக்கிறதுல முடிச்சிட்டிங்களாண்ணா அப்படின்னு இன்டர்காமில் கேட்பார். அதனால் அவர் வந்து படப்படன்னு வேலை பார்க்குறவர். அதனால் அவரை வந்து நீங்கள் பொறுமையாக போங்க, நீங்கள் தான் கஷ்டம். இப்போ உதாரணத்துக்கு சச்சின் டெண்டுல்கர் பேட்டிங் வேறையாக இருக்கும், ஒருத்தர் ஒரு மாதிரி இருப்போம். இப்போ வைபவ் சூரியவன்ஷியில் வந்து வெறும் 6 தான் அடிக்க முடியும், 4 கம்மியாக அடிப்பார், 6 ஜாஸ்தி அடிப்பார். அவரை நீங்கள் டிஃபென்ஸ் விளையாடுங்கன்னா அவுட் ஆகிடுவார். அவரால் டிஃபென்ஸ் விளையாட முடியாது. 2 பாலை கட்ட வைக்க சொல்லுங்கள் மெதுவாக, அப்படி வந்து டிஃபென்சிவாக விளையாடுனா வராது. கஷ்டமான பாலை கூட 6 அடித்து பழகினவங்க. அடித்தாடுறவங்க ஒருத்தங்க இருக்காங்க, தடுத்து ஆடுறவங்க சிலர் இருக்காங்க. அவர் அடித்தாடக்கூடிய ஆற்றல் மிக்க தலைவர். அதனால் தடுத்தாடல் தப்புன்னு சொல்லலை, தடுத்தாட வேண்டியவங்க தடுத்தாடணும், அடித்தாட வேணுங்க அடித்தாடணும், மாற்றி செஞ்சால் தான் பிரச்சனை. அதனால் அவருடைய ஆற்றலை அவர் சரியாக பயன்படுத்துகிறார். இப்போ அவர் ஆரம்பிச்சிருக்கிறது அரசியல் இயக்கமாக ஆரம்பிக்கலை. அதனால் அவர் எல்லாரும் அமைதியாக போகணும். இயக்கத்தை பற்றி உங்களுடைய பார்வை என்ன? நான் இன்னும் பெருசாக அதுக்குள்ளே போகலைங்க. நான் அதை கவனிக்கவும் இல்லை. அது அண்ணா வந்து ரொம்ப தெளிவாக யோசித்து திட்டமிட்டு ஒரு விஷயம் செய்கிறாங்க. அதில் வந்து அவருடைய பார்வை வந்து எப்போவுமே ரொம்ப தீர்க்கமானதாக இருக்கும். தனிப்பட்ட நபராக கேட்குறேன், நீங்கள் பாஜகவில் இது எந்த எல்லாத்தையும் தள்ளி வச்சுட்டு ஒரு தனிப்பட்ட நபராக இங்கே தமிழகத்தில் ஆல்ரெடி மாற்றம்னு சொல்லி ஒரு கட்சி உள்ளே வந்துட்டாங்க. ஸோ இன்னுமே இந்த மாற்றமும் தேவைக்கூடிய அந்த ஸ்பேஸ் இங்கே தமிழகத்தில் இருக்குன்னு அண்ணாமலை நினைக்கிறாரா? ஸோ அந்த மாதிரியான ஒரு இடம் இருக்கா? ஃபஸ்ட்டு நீங்கள் அண்ணாமலைக்கு ஸ்பேஸ் இருக்கா இல்லையாங்கிறத விட உங்கள் கேள்வியோட முதல் பகுதிக்கு போக விரும்புகிறேன். மாற்றத்துக்கான கட்சி உருவாயிருச்சுன்னு நீங்கள் சொன்னீங்களா, அது மாற்றத்துக்கான கட்சி இல்லைங்க, ஏமாற்றத்தால் உருவான கட்சி. அதாவது அண்ணாமலை அவர்கள் முதற்கொண்டு பல்வேறு தலைவர்கள் பேச்சில் பிரதமர் பேசின பேச்சில் எல்லாருமே திமுக வந்து ஒரு ஊழல் தமிழ்நாட்டில் ஒரு பெரிய பிரச்சனையே கிடையாது, ஆனால் இந்த முறை அது பிரச்சனை ஆச்சு. இவங்க ஊழலில் அது தாண்டிய கொள்ளை அடிக்கிறாங்க, கனிமம் கொள்ளை போகுது, மணல் கொள்ளை போகுது, இத்தனை சதவீத கமிஷன் அடிக்கிறாங்க, கமிஷன் கலெக்ஷன் அப்படின்னு சொல்லி இந்த பேசின வார்த்தைகள் எல்லாமே மக்கள் மனதில் ஒரு பெரிய வெறுப்புணர்ச்சியை உருவாக்குச்சு. எப்போவுமே ஊழல் மேலே கோபம் தான் வரும், ஆனால் இந்த முறை வெறுப்பு வந்துச்சு. அதனால் அவங்க மக்கள் தன்னுடைய கோபத்தை யார் மேலே திணிக்கணும்னு இருந்தாங்க. அப்போ அந்த அவங்க மேலே கோபம் இருக்குது, அந்த கோபத்துக்கு யாருக்கு ஓட்டு போடணுங்கிறப்ப திடீர்னு இவர் கடைசி நேரத்தில் வந்து எனக்கும் திமுகவுக்கு தான் போட்டி அப்படின்னு ஒருத்தர் ஆரம்பித்தப்ப, அதனால் அவருக்கு வந்து அதிர்ஷ்டம், நல்லூழ், ஃபார்ச்சுனேட், ஃபேவர்டு. ஸோ அதனால் அவர் திமுக மேலே இருந்த கோபத்தினால, ஏமாற்றத்தினால் வந்த கட்சி, மாற்றத்தினால் வந்த கட்சி இல்லை, ஏமாற்றத்தினால் உள்ளே வந்த கட்சி. அதனால தான் இவ்வளோ குருட்டுத்தனமாக அவங்க ஒரு வெற்றியை அவங்களால குவிக்க முடிஞ்சுது. அது அண்ணாமலை அவர்கள் வந்து அதே நேரத்தில் அவரும் இது மாதிரி செயல்பட்டிருந்தால் அந்த ஃபார்ச்சூன் அவருக்கும் வந்திருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஓகே, இவ்வளோ வருடங்களாக ஒரு தேசிய சிந்தனை, தேசிய நீரோட்டத்தில் பயணிச்சிருக்கீங்க. இப்போது இந்த கட்சியிலேருந்து வெளியில் வந்துட்டு திரும்பவும் அண்ணாமலை அவர்கள் அவருடைய இயக்கத்தில் ஒரு வேளை சேர்றீங்க அப்படின்னா, அவர் சொல்லக்கூடிய இந்த மண் சார்ந்த விஷயங்கள், ஸோ அவர் ஒரு ஸ்டேட் பாலிடிக்ஸை முன்னெடுக்கிறாரு, இங்கே இருக்கக்கூடிய தமிழ்நாடு அரசியல் சூழல் அது ரிலேட்டடாக தான் அவர் முன்னெடுக்க போகிறாரு. ஸோ இதில் உங்களால் பயணிக்க முடியுமா? ஒரு நெருடல் ஏற்படாதான்? அதாவது உண்மையான நெருடல் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா, நான் வந்து தேசிய கட்சியில் இணைஞ்சப்போ தான் வந்துச்சு. ஏன்னா எங்கள் குடும்பமே திராவிட பாரம்பரியம் உள்ள ஒரு குடும்பம். தாத்தாலேருந்து எங்கள் அம்மாலேருந்து எல்லாருமே தனி தமிழ் இயக்கம் கண்டவங்க, தமிழுக்காக போராடினவங்க, தமிழ் தேசியம் பேசினவங்க நாங்கள் எல்லாருமே. ஸோ நான் பிள்ளை பிராயத்துலேருந்து தமிழ் தேசியத்தை கேட்டு வளர்ந்தேன் நான். அதனால் டக்குன்னு என்னால் வந்து தேசிய நீரோட்டத்தில் பயணிக்க தான் நான் சிரமப்பட்டேனே தவிர, அந்த அடாப்டேஷன் தான் எனக்கு சிரமமாக இருந்ததே தவிர, இது எனக்கு இயல்பாகவே வரக்கூடியது தான். ரெண்டாவது வந்து நீங்கள் பாஜக பொறுத்த வரைக்கும் எப்போவுமே ஒவ்வொரு மாநிலம் சார்ந்த அரசியல் அவங்க முன்னெடுக்கிறாங்க. தமிழ்நாட்டில் வந்து அவர் பேசும்போது தமிழ் தான் உலகின் உன்னதமான மொழின்னு சொன்னதும், திருக்குறளை உயர்த்தி பிடிச்சதும், வெளிநாடுகள் தமிழர் பெருமையை பேசினதும், பிரதமரை பொறுத்த வரைக்கும் அவர் செஞ்ச ஒவ்வொரு விஷயமும் தமிழர்களுக்கு நன்மை தரக்கூடியதாக இருந்தது. இன்றைக்கி நம்ம துணை குடியரசுத் தலைவர்லேருந்து, நிதியமைச்சர்லேருந்து, வெளியுறவுத்துறை அமைச்சர்லேருந்து, தமிழர்களுக்கு முக்கியமான பொறுப்பில் அமர்த்தி அழகு பார்த்ததுலேருந்து பார்க்கும்போது நீங்கள் பார்த்தீங்கன்னா அவங்க வந்து தேசிய இதில் யோசிச்சாங்கங்கிறதோடைய அங்கே வந்து தேசிய தமிழாக தான் நான் அதை பார்க்குறேன் நான். அதனால் எனக்கும் வந்து எந்த சிரமமும் இல்லை. தனிப்பட்ட முறையில் நான் பலமுறை பிரதமரை சந்திச்சிருக்கேன், தனிப்பட்ட முறையில் பேசியிருக்கேன், அமித்ஷா அவர்களோட பேசியிருக்கேன்.
ஆனால் அவங்கெல்லாம் தமிழ்நாடு தமிழ் மக்கள் மேலே ஒரு தனிப்பட்ட ஒரு மரியாதை உணர்வோடு தான் அவங்க பண்ணதுனால எனக்கு தேசிய நீரோட்டத்தில் பயணிக்கிறதாகவும் தெரியல. தேசிய தமிழ் ஓட்டத்தில் போன மாதிரி இருந்தது. தமிழ் தேசியம் வேறு, தேசிய தமிழ் வேறு தான். அண்ணாமலை அவர்கள் பார்வையும் இதை ஒட்டி தான் இருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஓகே சார், இதுவரை எங்களோட இணைந்து தங்கள் கருத்துக்கள் பண்ணி நன்றி சார். உலக தமிழ் சொந்தங்களுக்கு வணக்கம். நான் ராஜவேல் நாகராஜன். பேசு தமிழா பேசு வலையொலியுடைய வளர்ச்சிக்கு நீங்களும் உறுதுணையாக இருக்கணும்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோடைய டிஸ்கிரிப்ஷனில் இருக்கக்கூடிய ரேசர் பே லிங்கை கிளிக் பண்ணுங்கள். அந்த லிங்க்கில் போயிட்டு உங்களுக்கு விருப்பமான தொகையை பேசு தமிழா பேசுவனுடைய வளர்ச்சிக்கு உங்களுடைய பங்களிப்பாக நீங்கள் கொடுக்கலாம். நன்றி, வணக்கம்.